எப்போவுமே சிக்கன் குழம்பு தான் வைக்கிறோம். இன்றைக்கி சிக்கன் ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 150 கிராம் சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, மல்லித்தலை கொஞ்சம், குருமிளகு சீரகம் நுணுக்கி வச்சிருக்கேன், பூண்டு 1க்கு 2 தட்டி வச்சிருக்கிறேன், தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் வந்ததுக்கப்புறம் கடுகு, உளுந்து பருப்பு, வெந்தயம் போட்டுக்குங்க. அது பொரிஞ்ச பிறகு கடுகு வெடித்த பிறகு வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகா எல்லாம் போட்டு ஒரு தாளிச்சாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கின பிறகு தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் வணங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. தாளிச்சு மற்ற போகிற அளவுக்கு நல்லா வணக்கிடுறோம். தக்காளி வணங்கின பிறகு பூண்டு, குருமிளகு சீரக பொடி பட்டா போடுறேன். நீங்கள் போட்டுங்க. அதை போயிட்டு கொஞ்சம் சமைக்கிற கறி போடணும். கறி போட்டு தண்ணி விடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கறி தண்ணி விட்டுருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க, இல்லைன்னா பட்டலைன்னா போட்டுக்கோங்க. மல்லித்தலை தண்ணி போட்டோம், கொஞ்சம் பெப்பர் பொடி போடணும். எல்லாம் கலந்து விட்டு உப்பு காரம் பார்த்துட்டு நான் மூடி வச்சு 4 விசில் வந்தது ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும். 4 விசில் வந்துருச்சு சிக்கன் ரசம். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சிக்கன் ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.